ராத்திரியிலே தீர்த்த பேரர் சின்ன பெருமாள் எழுந்தருளி, அதாவது வடதிருக்காவேரிக்கு கொள்ளிடத்துக்கு எழுந்தருளி அங்கே தீர்த்தவாரி வைபவத்தை அனுபவிப்பார். அந்த எம்பெருமான் திரும்பவும் இங்கே பங்குனி உத்திர மண்டபத்துக்கு எழுந்தருளி அதற்கு பிறகு கத்தியத்திரய சேவை நடக்கும். ராத்திரியிலே கத்தியத்திரய கோஷ்டி நம்பெருமாள் திருமுன்பே, ஸ்ரீரங்கநாச்சியார் திருமுன்பே அங்கே கத்தியத்திரய கோஷ்டியானது நடக்கும். இந்த கத்தியத்திரய கோஷ்டி சாற்று முறையின் போது பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கநாச்சியார் இவர்களுடைய வாழி திருநாமங்கள் சேவிக்கப்படும். அதற்கு பிறகு எம்பெருமானார் சந்நிதிக்கு சென்று அங்கேயும் கத்தியத்திரய சாத்துமுறை நடக்கும். அதற்கு பிறகு இங்கே பங்குனி உத்திர மண்டபத்திலே நம்பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் சேர்த்தியிலே திருமஞ்சனம் நடக்கும். அது மிக விஸ்தாரமான திருமஞ்சனம். அதெல்லாம் முடிந்து கடைசியிலே ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்திலிருந்து விடைபெற்று செல்வான். இது 9ஆம் நாள் வைபவம். அதற்கு பிறகு 10ஆம் நாள் காலையிலே தான் இந்த திருமஞ்சனம் முடிந்து நம்பெருமாள் அங்கிருந்து விடைபெற்று செல்வது. நேரே கோரதத்துக்கு எழுந்தருளி இந்த கோரதத்திலே நம்பெருமாள் சித்திரை திருவீதிகளிலே அற்புதமாக புறப்பாடு கண்டருளும் ஒரு வைபவமானது நடக்கும். பிறகு திருத்தேரிலிருந்து நம்பெருமாள் இறங்கி மீண்டும் திருக்கோயிலுக்கு எழுந்தருளக்கூடிய வைபவம். அதற்கு பிறகு அன்றைய தினம் பங்குனி ஹஸ்தமாக இருக்கும். அதனாலே திருவரங்க தமுதனார் சந்நிதியிலே, இது சக்கரத்தாழ்வார்க்கு பின்புறம் இருக்கக்கூடிய சந்நிதியிலே அவருடைய திருநக்ஷத்திரம் கொண்டாடப்படும். அதே போல் பங்குனி உத்திரம் எப்படி ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு திருநக்ஷத்திரமோ அதே போல் நஞ்சியருக்கும் திருநக்ஷத்திரம். அது பங்குனி திருத்தன்று நிறைய வைபவங்கள் இருப்பதனாலே பங்குனி பூரத்தன்று இரவே இந்த நஞ்சியருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் கூரத்தாழ்வான் சந்நிதியிலே கொண்டாடப்படும். இப்படி அமுதனார் திருநக்ஷத்திரம் பங்குனி ஹஸ்தத்தன்று மாலை வேளையிலே சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு பின்புறம் கொண்டாடப்படும். அதற்கு பிறகு நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி ராத்திரியிலே சப்தாவரண புறப்பாடு. இதிலும் வாத்தியம் இல்லாமல் மூளைக்கு மூளை மட்டும் வாத்தியம் வாசிப்பார்கள். ராமானுச நூற்றந்தாதியை எம்பெருமான் ஆனந்தமாக திருச்செவி சாய்த்து கொண்டு எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான புறப்பாடு. முடிந்து வரும்பொழுது எம்பெருமானார் சந்நிதியிலே வைத்து இளநீர் சமர்ப்பிக்கப்படும் எம்பெருமானுக்கு. அதையும் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு கடைசியிலே துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே வந்து அங்கே படிப்பு கேட்டருளி, அதே போல் துவஜ அவரோகணம் கொடி இறக்கம் நடந்து எம்பெருமான் உள்ளே எழுந்தருள்வான். 11ஆம் நாள் நம்பெருமாள் மாலை வேளையிலே கருட மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே திருவாராதனம் கண்டருளி அதற்கு பிறகு நம்பெருமாள் ஆளும் பல்லக்கிலே திருவீதி புறப்பாடு கண்டருளக்கூடிய வைபவம் நடக்கும். இப்படி பங்குனி மாதத்திலே பிரம்மோத்சவமானது பங்குனி உத்திரத்திலே சேர்த்தி சேவையோடு அற்புதமாக நடக்கக்கூடிய இந்த வைபவம், அதை பற்றிய இந்த அனுபவத்தை நாம் இன்று அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.